மக்களே, ஒருத்தனால எவ்வளோ கன்றாவியா வந்து செஸ் விளையாடி தூக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எல்லா மூவ்ஸையும் காட்டுறேன். நீங்க பாருங்க. பார்த்துட்டு வந்து எவ்வளோ கேவலமா தோத்துருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு இது வச்சுட்டே இருந்தோம். சரி அடிச்சு விளாடுவோம்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துச்சு சொல்லிட்டு நானும் வெட்டி விளையாடிட்டு இருந்தேன். அவன் வெட்டினா நான் வெட்டினா, நீ வெட்டினா நான் வெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வெட்டிக்கிட்டே இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சா? அப்படிதான் எனக்கும் ஜாலியாக இருந்துச்சு. சரி வெட்டிகிட்டே இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஸ்ட்ராட்டஜிக்காக ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா தெரியுதா? அவன் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக ஆரம்பிச்சிட்டான். அப்படி என்னன்னே புரியல எனக்கு. என்ன எப்படா இந்த சைடில் வரான் அந்த பக்கம் வரான்னு சொல்லிட்டு நானும் திட்டு மொழி முடிச்சுட்டு நானும் வெட்டுறேன்டான்னு சொல்லிட்டு என் காயின் இருக்கிற காயின் எல்லாத்தையும் வச்சு வெட்டிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கும் ஜாலியாக தான் போச்சு. இப்போ வந்து இங்கே இருக்குல்ல இந்த இதை வந்து இந்த பக்கம் மாற்றிடுவான். அதுவே எனக்கு எப்படா பண்ணான் அதுன்னு சொல்லிட்டு புரியல. அவ்வளோ தற்கொலையாக இருந்திருக்கேன் நான். சரி அதெல்லாம் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுறேன். பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி மாதிரி போட்டிருக்கல 000 பண்ணோடனே டப்பு மாறிடுச்சு. எப்படா அது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதில் ரீப்ளே பண்ணி பார்த்து வாட்டிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பிளண்டர் மிஸ்டேக் ஒன்று பண்ணுவோம் திரும்பி பாருங்க. இப்போ நான் இங்கே இருக்கேன். இப்போ இதை வெட்டவும் முடியாது. ஏன்னா இந்த ஹார்ஸை வச்சு அதை போட்டுருவான் இங்கே வெட்டினா. அதில் செக் பண்ணிட்டே முடிஞ்சிடும் கேமு. அதை வெட்டவும் முடியாது. அதெல்லாம் இங்கேயும் போக முடியாது. நான் நினச்சிருந்தா இந்த பின்னாடி போயிருக்கலாம். இல்லைனா பின்னாடி மட்டும் தான் போக முடியும். பின்னாடி போக முடியும், இந்த பக்கம் போக முடியும். இந்த 2 ஸ்டெப்பு தான் இருக்குது. நான் அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருக்கணும், பின்னாடி போயிருக்கணும். நான் பெரிய அறிவு மாதிரி என்ன பண்ணிட்டேன், இங்கே போனேன் எகுரி சக்குன்னு குதிச்சாங்க. குதிச்ச உடனே வந்து இப்பயாச்சும் உனக்கும் அறிவு இருக்கவும் என்ன பண்ணியிருக்கணும், இங்கே இது வந்தால் செக்மெண்ட் ஆகி கேமே முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கணும். ஏன்னா இதுக்கு 2 ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புனால 2 ஸ்டெப்ஸ் வைக்கலாம்ல. அந்த ஒரு அறிவு வந்து எனக்கு இல்லாமல் போனதுனால அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு அறிவு இருக்கு போல. அவனுக்கு அறிவு இருந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டான். சாம்பாருக்கு ஒரு ஜம்ப் 2 ஸ்டெப்பு செக்மெண்ட்டு. கேமே முடிஞ்சிருச்சு. 4 நிமிஷத்தில் கேம் முடிச்சிட்டான். 10 நிமிஷம் மேட்சை 4 நிமிஷம் கூட இல்லை, 1.5 நிமிஷத்தில் கேமை முடிச்சிட்டான். என்ன பண்ணுறது? சரி ஒரு சின்ன பிளண்டர், அதாவது இதுலேயே போட்டிருக்கான் பிளண்டர் மிஸ்டேக். அதுவே சாக்காடிச்சு, யாரா வந்துருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஒரு கேம் ஆட முடியும்னா என்னை வந்து அணுகவும். பேர் பார்த்தீங்கன்னா கிரேசி பிரவீன் சொல்லிட்டு இருக்கும். 1 vs 1 ஆடலாம், வரீங்களா? அடிச்சு என்ன அடிச்சு பேர் வாய்க்குவாங்க. 50 பேர் என்னை தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கு அப்புறம் தான்டா அவங்க ரவுடி ஆனது, பேரு புகழ் பண்டா எல்லாம். ஓகே, வேற ஒரு அருமையான தோல்வியில பார்ப்போம்.